அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கிற அருப்பன் ஜோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய கோலவிழா ஓங்குக சமர் சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக மூத்தமன் ஆகுக ஓங்குவது என்று எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க வேண்டும். கொல்லா நெறிய கோல ஓங்க வேண்டும். சமர் சுத்த சன்மார்க்க சங்கம் பாலாஜிபுரம் எஸ் குமார் NLC நெய்வேலி. நம்ம வள பிறந்தவர்கள் வாடிய பயிரை கண்டபோலம் வாடினேன். பசுவாலை ஏற்றி வீடுதோறும் பசுராதை வெற்றாரை கண்டு உணவளித்தேன். நீடிய பிரியாலை வருந்துகின்றோர் நேருரை கண்டு உணவளித்தேன். நீடிமே மாறிகளாய் ஏழைகளாய் நிலையத்தை தமிழகத்தை இணைத்தேன். ஒரு பசியந்து வந்துவிட்டால் 10 பஞ்சாப் போய்விடும். புத்தி வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யாது. இந்த உடம்பு ஞானத்தை அடைய முடியாது. பசி எடுத்தால் எல்லாம் அறிவு வேலை செய்யாது. என்னை பசியை போக்குகின்றது நமது வேலை. அந்த காலத்திலே ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாடு எல்லா காலத்தை பசிப்படி வாடுகின்ற போது நம்ம வள பிறந்தவர்கள் கருமச்சாலையையும் ஞாசபை ஏற்படுத்தி இந்த ஊர் எல்லா ஊரும் இன்புற்று வாழ வேண்டும், பசி இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த தனிமச்சாலையும் ஞான சபையும் நிறுத்திவிட்டு பெரிய ஒரு பசி போக்குகின்ற பசி எடுத்தால் மானத்தை இந்த உடம்பு தள்ளிவிடும். யாரும் எல்லாரும் பசியோடு வாழக்கூடாது. அதை தனிமச்சாலை விட்டு இந்த உடம்பு மனிதத்தை பெற்ற 84 லட்சம் கோடி மனிதன் எடுத்து மனித பிரிவு வந்துருங்க. இந்த பிரிவை நீங்கள் ஊற்றிவிட்டால் மீண்டும் மனித பிரிவு கிடைப்பது கஷ்டமில்லை. இந்த பிரிவை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பிரிவு போய்விட்டால் மாடு கோழி கண்டி சுறா மீன் ஒரு 84 லட்சம் கோடி பிரிவு எடுத்து மனித எடுக்கும். இந்த பிரமசாந்த பாடி எல்லா பிரிவும் பிறந்து அழுந்து பிறந்து அழுப்படைந்து தேவி உண்டல் பறை உண்டல் வெட்டுண்டல் கட்டுண்டல் பல கஷ்டங்களை எடுத்து வந்துருக்கீங்க. உங்களுக்கு நான் மனித பிரிவை கொடுத்து விட்டேன். மனித பிரிவு என்பது கடவுள் பிரிவி, கடவுள் தேகம். மனித உடம்பே மாண்புடையது. அது எடுத்து மனித பிறத்தடையது. அதை விட கூடு சேர்ந்து பிறத்தடையது சொல்லி இந்த உடம்பை நீங்கள் விட்டுவிட்டால் மீண்டும் மனித பிரிவு கிடைப்பது லட்சியம் இல்லை. இந்த உடம்பு ஆத்மாவிட முடியுது. அப்பா அம்மா பசி கடந்து பட்டினி கடந்து சொத்தை சம்பாதிப்பாங்க. ஏன் தெரியுமா? நான் பட்ட கட்டத்தை நான் பிள்ளை பண்ண விடக்கூடாது, துன்பப்படக்கூடாது, தோழத்தை அடக்கூடாது. நம்ம பிள்ளை சொகுசாக வாழ வேண்டும் என்று அப்பா அம்மா பசி கடந்து பட்டி கடந்து சொத்து சம்பாதிப்பாங்க. அதுபோல் நம்ம தமிழக அனுப்பி ஆண்டவர் வல்லனார் பசி கடந்து பட்டி கடந்து எல்லாரும் இன்னும் வாழ வேண்டும், சுகம் வாழ வேண்டும். 84 லட்சம் கோடி பிரிவு எடுத்து உடம்பு வந்திருக்கு. மீண்டும் மனித பிரிவுகளை நிச்சயமில்லை சொல்லி ஆடு தேய் ஒன்று பறை ஒன்று தாவர வகைகள் எல்லாம் இருந்து விடும். மீண்டும் பிரிவு எடுக்கும். மனிதத்தை பெற்ற நீங்கள் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் இருக்கின்ற பேரின்பட்சத்தை பெறுவார் பெற்று வாழ வேண்டும். இல்லை என்றால் இந்த மனித பிரிவு கொடுத்ததே வேஸ்ட் ஆகிவிடும். ஏன்னா 84 லட்சம் கோடி பிரிவில் இந்த உடம்பு அலைப்படுதல், வெட்டுப்படுதல், கட்டுப்படுதல், அகப்படுதல், பல துன்பங்கள். அந்த துன்பங்கள் என்பது கடவுளை பெரியது, மழை விட பெரியது. இந்த உலகத்தை விட அவனுக்கு துன்பங்களை எடுத்து உடம்பு வந்து கொடுத்துருவோம். இந்த உடம்பை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். மழையை பெரிய மாறுபடுகிறது. மனிதனுக்கு தோன்றுதல் கடவுள் நிலை. ஆடு மாடு கோழி எல்லாம் ஒரு உயிர் அடிபட்டுனா கூட தூக்கி காப்பாற்ற முடியாது. 6வது வரை கொடுத்து விட்டேன். அதை தாண்டி 4வது 10 கொடுத்து விட்டேன். 10வது வரை கடவுள் அறிவை பெற்று இந்த உடம்பு காற்றாலே பூமியாலே நகர மோனாலே கடலாலே புலனாலே கல்வி ஆலையாலே வெளியேற்று மொழியாலே பேச்சாலே எங்காற்று மரியாதை விலகி மெய்யளிக்க வேண்டும் என்று விருதளித்த நிலைக்கு ஏற்றாலை ஈழ நிலையாத உலகில் இந்த அனுப்பொருள் இளமை சாய்வது. இந்த உடம்பை காற்றால் அழிக்க முடியாது, நீரால் அழிக்க முடியாது, நெருப்பால் அழிக்க முடியாது. அணுகுட்டு போட்டால் கூட இந்த உடம்பு அழிக்க முடியாது. இந்த உடலை பெற்று சுத்த தேகம், சுத்த பெண்ண தேகம், சுத்த ஞான தேகம், எல்லா தேகத்தை பெற்று ஒளி தேகம். இந்த உடம்பு இந்த பூமி அழியும், மாடு அழியும், சூரியன் அழியும், சந்திரன் அழியும். ஆனால் உடம்பு அழியாது. ஏனென்றால் இந்த உடம்பு அழிந்து விடக்கூடாது என்பது அப்பா அம்மாவுடைய எழுதம். தன் பிள்ளை இருந்து விடக்கூடாது. 1000 வருஷம் 50 வயசான கூட அப்பா அம்மாவை நம்ம உடம்பு இருந்து விடக்கூடாது. நம்ம பிள்ளை சொகுசாக வாழணும். அதுதான் நம்ம தந்தை அனுப்பிச்சாதவர். அன்னையும் அப்போ நீண்ட வகையில் அகமிருந்து நான் ஆதரித்திருக்கின்றேன். என்னை இப்படி இடங்களை வைத்த என்ன செய்வேன்? இது யாரோடு போய் போகிறேன்? ஒன்றை ஒத்தனை அடித்துறை மழையை போற்றுவார்க்கு இது ஒரு பிரிவு சொல்லி மாண்டமனை பேர்த்து மாவாய் பயிலே வஞ்சகமும் மானமும் மற்றவர்களுக்கு இருந்துவிட தெரியாமல் எழுந்திட செய்திருவேன். இது யாரிடம் இங்கிருந்தாய்? ஞான சபை தலைவருக்கு நல்ல பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் அழிந்து விடக்கூடாது. இந்த மனித பிரிவிலே சுகத்தையும் இன்பத்தையும் பேரின்பத்தையும் எக்காலத்தும் எவ்விடத்தும் தடைபடா பேரின்பம் பெற்றாரே. எக்காலத்தும் இப்போதும் இந்த உடம்பு சுகமாக வாழ வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும், பேரின்பம் பெற்று வர வேண்டும். மரணத்தை அடையக்கூடாது. இன்பத்தை பிரியர்கள் ஒரு நாள் மறுத்தாலும் கைகூப்பி எல்லா விதம் பின்னோட்டு வருது போல் எத்துணையும் பேதமுறாது எவ்வூரும் தம்மூர் போல் எண்ணி உள்ளே ஊத்துருவோம் ஊத்தண்டார் யாவர்
அவர்களுடன் சித்த செத்துருவாய் எம்பெருமான் நடவடிக்கை இடமென்று தெரிந்தேன். அந்த வித்தம் அறிவு சித்தமை விதம் சொல்லி எல்லா உயிர்களும் தன் உயிர் போல், தன் உணவு போல், தன் அக்கா போல், தன் தம்பி போல், தன் அண்ணன் போல் என்று நேற்று யார் வாழ்த்துவீர்களோ அவர் தான் கடவுள். இந்த கோயிலுக்கு போக தேவையில்லை, அபிஷேகம் பண்ண தேவையில்லை, மாணவர்கள் வாழ்க்கை உண்டு என்று சொல்லி இந்த உடம்பை சுகத்தையும் செல்வத்தையும் எப்போதும் இந்த காலத்திலும் எவ்விதத்தம் எவ்வளவும் கடவுளம் வைக்கின்ற பேர் இந்த அறிவு போய்விட்டால் மனித கிடையாது, மனித கிடையாது. மீண்டும் துன்பப்படுவோம். நம்ம தந்தை அற்புத அற்புத கடவுள் ஈரப்பொருட்கள் தன்னார்ப்பதாகவே இன்புறலாம், எவ்வளவு மேற்கிட வாழ்ந்திடலாம், எல்லாரும் செய்ய பண்ண சேர்த்து கிரியாவை பெற்றுக்கலாம். ஆண்குடியில் வந்து நீங்க சமசுத்த சல்மார்க்க சூழலை வாழ வேண்டும் என்று சொல்லி தடித்த ஒரு மகனை தந்தை என்றிருந்தால் தாய் அளிப்பாள், தாய் என்றிருந்தால் தந்தை அளிப்பாள். இங்களுக்கு பேசிய தந்தையும் தாயும் பொறித்தொழில் மேலிலே அம்பலத்திலே ஆடும். என்னை அழித்தது போதும், என்னை அழித்திட போதும் அழைத்திட வேண்டும் சொல்லி அன்னையும் அப்போ நீங்களும் வந்து வாடி சொல்லியது நம்ம அவர்கள் சத்தியமான வார்த்தையை தான் உரைத்தேன் கண்டாய். என்னுடைய வார்த்தை இல்லை, என் தலைவர் அற்புதமான வார்த்தை. சத்தியமான வார்த்தையை தான் உரைத்து கண்டாய், சந்தேகமே சந்தோடு உருவாய். இத்தினமே இந்த நேரமே இப்போது அல்ஜோதி எழுதுகின்ற தினமா இன்புறுதங்கள் சுகமத்தில் சொல்லி என் மார்க்க சன்மார்க்கம் சொல்லி நீங்கள் சன்மார்க்கத்தை தேர்ந்து விடுங்கள். சுகத்தையும் ஞானத்தையும் பெற்று எக்காலத்து மனிதர்கள் உணவை பெற்று ஆன்ம லாபம் மன இருக்க வச்சு சம்பாதிக்கும், கூட்டம் சம்பாதிக்கும். அதுபோல் இந்த ஆன்மாவை வச்சு